திருவள்ளூர் அருகே திறந்தவெளியில் கொட்டி பாதுகாக்கப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருப்பந்தியூர், திருமணிக்குப்பம், வாசனாம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல் மூட்டைகளை பன்னூர் நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் பன்னூர் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டிருப்பதால் அறுவடை செய்த நெல்லை திறந்த வெளியிலும் சாலை ஓரத்திலும் குவித்து விவசாயிகள் பராமரித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக கொட்டி தீர்த்த மழையில் நெல்மணிகள் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. நகைகளை அடமானம் வைத்தும் வட்டிக்கு கடன் வாங்கியும் பயிரிட்ட நெல்மணிகள் தங்களது கண்ணெதிரே சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நெல் அறுவடை பண்ணி இன்னைக்கு 15-16 நாள் மேலே ஆகுது. சரி, இங்கே கமிட்டியில் எடுத்துன்னு இருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எடுத்துருந்து. சரி, அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு இன்றைக்கி மழைனால இவ்வளோ பாதிச்சுன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கோம். நாங்கள் ஏக்கராக்கு இன்றைக்கி ஒரு ஏக்கராக்கு 35,000 மேலே செலவு பண்ணி நாங்கள் பயிரேற்றி இன்றைக்கி மழையினால் முளைச்சி போயிடுமான்ற ஒரு கண்டிஷனில் நாங்கள் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். செய்கிறது கவர்மெண்ட்டில் எடுக்கிறேன்ட்டு ஏமாற்றிட்டாங்க. இப்போ நாளைக்கு வரேன், நாளைக்கு வரேன், இவன் ஆள் கடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிங்கன்னு காலத்தை ஓட்டிங்கிறாங்க. அந்த மாதிரியா இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பயிர் வச்சதுனால ஏதாவது கழனிகள்லாம் கரம்பை விட்டலாமான்னு கூட ஆகிப்போகுது. மழை மேலும் சில நாட்களுக்கு தொடர்ந்தால் எஞ்சிய நெல்மணிகளும் வீணாகும் ஆபத்து உள்ளதாக விவசாயிகள் கூறினர். எனவே பன்னூர் நேரடி கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறந்து நெல் மூட்டைகளை வாங்க வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.